One main ingredient, many recipes சேலஞ்சோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் பைனாப்பிள் தான். அந்த டிஷ் என்ன அப்படின்னா நம்மளோட grill pineapple. இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பைனாப்பிள். நல்லா லென்த்தியாக இந்த மாதிரி ஒரு 10 to 15 பீசஸ் வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் தேவைப்படும். அடுத்து சாட் மசாலா 1 ஸ்பூன். இது இல்லாதவங்க இட்ஸ் ஓகே, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ வரிஸ். ஒரு 10 பீசஸ்க்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சில்லி பவுடர். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில். டூத்பிக் வேணும். நான் இந்த டூத்பிக் ஹோல்டர் வச்சுருக்கேன். இது பைனாப்பிள் ஷேப்லேயே இருக்கும். க்யூட்டாக இருக்குல்ல? ஸோ இதில் இந்த டூத்பிக்லாம் வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாட் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர். சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு. நான் எப்பயுமே சால்ட்டு கம்மியாக போடுவேன், ஏன்னா போட்டுட்டு வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போன வீடியோவில் காரத்தை தொட்டால் கை சென்சிட்டிவாக இருக்கிறவங்க ஆயில் அப்ளை பண்ணிக்க சொன்னேன். காரத்தை தொடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் செய்யுங்க. இந்த மசாலா பரட்டுறதுக்கு 2 to 3 ட்ராப்ஸ் ஆயிலை சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஸோ இப்படி நல்லா பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண வைக்கும்போது தான் அது இந்த கோட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாமல் வைங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா நல்லா இந்த பைனாப்பிளில் எவ்வளோ இதாக ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். இப்போது இதில் டூத்பிக் எடுத்து நல்லா சென்டராக பார்த்து ஸ்ட்ராங்காக குத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கை போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கிரில் பண்ண போகிறோம். இப்போது அடுப்பு வச்சுருக்கேன். அடுப்பு காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதில் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் விட்டாச்சு. இதில் நம்ம பைனாப்பிளை போட்டுடலாம். இந்த ஆயிலோடு சேர்த்து நான் போடுறேன், ஸோ தட் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த டூத்பிக்கை கொஞ்சம் அடுப்புக்கு வெளியவே விட்டுக்கோங்க. ஏன்னா அப்படி எடுத்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு நான்வெஜ் பீப்புள் எப்படி இந்த கிரில் சிக்கன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்களோ அது மாதிரி வெஜ் பீப்புளுக்கு கிரில் பைனாப்பிள் ரெசிபி. அது கருகுதான் அப்பப்போ பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கே தெரியாமல் சில டைம் கருகிரும். பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்மெல் வரும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். இப்போது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி மெரூனிஷாக
மாறும்போது தான் நான் திருப்பி போட்டிருக்கேன். ஸோ அடுத்த பக்கமும் நல்லா வேகட்டும். அடுத்த சைடு கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு, வெயிட் பண்ணலாம். இப்போது அடுத்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் சிம்மை வந்து ரைஸ் பண்ணிடுங்க. இப்போ செக் பண்ணலாம். அடுத்த பக்கமும் வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ப்ரௌனிஷாக மொறுமொறுன்னு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அது குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நடுவில் வந்து நான் சும்மா டெக்கரேஷனுக்காக அந்த பைனாப்பிளோட டாப்பை வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட கிரில் பைனாப்பிள் ரெடி. இந்த வீடியோ கூட என் போயமும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பைனாப்பிளை வச்சு 1 இன்க்ரீடியன்ட் மெனி ரெசிபின்ற கான்செப்டில் பன்னீர் பைனாப்பிள் சாலட், பைனாப்பிள் கிரில் அப்படின்ற கான்செப்ட்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ வந்து இந்த சீரீஸில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.